அமைச்சர்களுடனான கூட்டத்திற்கு பின் விவசாயிகள் செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். பார்க்கலாம். 3500 விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், கரும்பு டன் ஒன்றுக்கு 4500 விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளை இணைத்து அந்த கூட்டத்தில் முன்மொழிந்திருக்கிறோம். அமைச்சர்கள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உங்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு எல்லா விவசாயிகளும் பயன்பெறுகிற வகையில் ஒரு நல்ல முடிவை சட்டமன்றத்தில் அறிவிக்க செய்வோம் என்கிற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் அந்த கூட்டத்தை நிறைவு செய்திருக்கிறோம். மேகதாது குறித்து கர்நாடக அரசு கூட்டிய கூட்டம் தோல்வியில் முடிந்திருக்கிறது. அவர்கள் 13ஆம் தேதி முழுஅடை போராட்டத்திற்கு அறைகூவல் விடுத்திருந்தார்கள். சட்டத்திற்கு புறம்பாக எந்த கூட்டமும் செல்லுபடியாகாது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் மேகதாது அணை பிரச்சினை நிலுவையில் இருக்கிறது. அதற்கான வரைவு திட்ட அறிக்கையை காவிரி மேலாண்மை ஆணையம் மத்திய நீர்வள ஆணையத்திற்கு திருப்பி அனுப்பியது. மத்திய நீர்வள ஆணையம் கடந்த ஜூன் 28ஆம் தேதி கர்நாடகாவிற்கு திருப்பி அனுப்பியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக விரிவான வரைவு திட்ட அறிக்கை அவர் கர்நாடகம் தயார் செய்து மத்திய நீர்வள ஆணையத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அடிப்படை தமிழ்நாட்டினுடைய ஒப்புதலை பெற்று காவிரி மேலாண்மை ஆணையத்தின் ஒப்புதலை பெற்ற பிறகுதான் வரைவு திட்ட அறிக்கை விரிவான வரைவு திட்ட அறிக்கையாக அவர்கள் தாக்கல் செய்ய முடியும். இதுதான் காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றமும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. மத்திய அரசும் அரசிதழில் வெளியிட்டு அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் காவிரி மேலாண்மை ஆணையம் செயல்படுகிற தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களுடனான ஆலோசனைக்கு முன் விவசாய சங்க பிரதிநிதிகள் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார்கள். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.